சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். Hi, my name is Adavan. I am studying in 5th standard. My hobby is badminton and football. My friend name is Pradeep. Thank you. Nila, tell about yourself. My name is Nila. Studying 5th standard A section. Nila, கை கட்டாம பேசு. மிஸ் நிலா கை கட்டலனா கூட இப்படிதான் மிஸ் பேசுவா. My ambition is collector. I'm going to improve poor people. Help people and society. My hobbies cricket. கிரிக்கெட் கூட சொல்ல தெரியல. My interest drawing. சொல்லுவா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிலா. My friend name Kirti. My interest and நிலா பேசுதா? நிலா ஓகே. மிஸ் நான் அடுத்து ரைம் சொல்றேன் நீ. Students, don't laugh. ஏய் அன்னைக்கு மழையில நடந்த குட்டி நிலா, என்ன இவ்வளவு தூங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா உனக்கு? சீக்கிரம் எழுந்திரி. நிலா, நிலா, ரெண்டு பேரும் சீக்கிரம் எழுந்துறீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க எழுந்துறீங்க சீக்கிரம். நேரமா போய் வியாபாரம்லாம் பார்க்க வேணாமா? மருந்து வாங்க வேண்டியது இருக்கு, காசு தேவைப்படுது. நிலா, நீ எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? சீக்கிரம் எழுந்திரி. ஏண்டி, அதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் பார்த்தா உனக்கு சரியாவாதா? ஏன் சொல்ல மாட்டேன்? குழந்தை வயித்துல இருந்து அவ பிறக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சின்னதா உடம்பு செல்லம் ஒரு 200 கொடுத்து வெளில ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாதா? உடனே இதை சொல்லு. நானே தானே 100-200 சம்பாதிக்கிறதுக்கு நாள் ஃபுல்லாக ஓடின்னு இருக்கேன். பணம் வச்சுட்டா இல்லைன்னு சொல்கிறேன். ஏதாவது 4 எழுத்து படிச்சிருந்தாலாவது எங்கேயாவது பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். நிலா, நீ எந்திரி, டைம் ஆகுது. பாப்பா, சாப்பாடுலாம் மிச்சம் வைக்காம சாப்பிடு. இங்கிலீஷ் மிஸ் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒழுங்கா படி, சரியா? என்ன கேக்குதா இல்லையா? திரும்ப உட்கார். அம்மா, நேற்று ஸ்கூலில் எல்லாரும் இங்கிலீஷ் பேச வச்சாங்கம்மா. ஆனால் என்னால் மட்டும்தான் பேசவே முடியல. அங்கே எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? எனக்கு இங்கிலீஷ் பேசவே வரலம்மா. நிலா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிலா. அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் அம்மா ஒரு வேலைக்கு போயிடுறேன். அப்பாவும் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்கிலீஷ் டியூஷனில் சேர்க்கலாம். என்ன மாமா, சரி தானே? ஆமா நிலா. சரி போலாமாம்மா? சரி வரேன்.
வாங்கம்மா. மல்லி எவ்வளோப்பா முழம்? முளம் 30 ரூபாம்மா. என்னப்பா அவ்வளோ விலை சொல்கிற? சொல்லி மா கொடுப்பா. கம்மியாக தான்மா சொல்கிறேன், மார்க்கெட்லேயே ரேட் அதிகமாக இருக்குது. கிலோ 30, 2 கிலோ 50. வெங்காயம் கிலோ 100. வெங்காயம் 2 கிலோ 100. எவ்வளோ மாமா அது? 30 ரூபா பாட்டி. என்ன நிலா ஸ்கூலுக்கு போலையா? அப்பாவோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்க? இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. என்னங்கடா வீட்டு பக்கம் ஆளே காணோம்? வேலையாக இருந்தோம். சரி அப்புறம் சரி வாங்க வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ம் பார்ப்போம். அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுட்டு வரேன். ம் சரிம்மா. ஏங்க ஆ ஏங்க குமாரன் நான் வேலைக்கு ஏதாவது சொன்னாரா? குமாரன்னு சொல்லி தான் காலைல பெட்ரோல் பங்க் போயிருந்தேன். இப்போதைக்கு எதுவும் வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன், பார்ப்போம். ஏங்க போன மாதமே சீட்டு காசு கட்டல, நாளைக்கு சேர்த்து கட்டணும். பத்மாக்கா கேட்பாங்க, என்ன சொல்கிறது? எதுனா சொல்லி சமாளி, 2-3 நாள் குத்தலாம். அப்பா ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வருது, ட்ரெஸ் எடுக்கணும். சரி எடுத்துடலாம். இந்தா என்ன பார்க்கணும் மேடம்? பாப்பாக்கு ட்ரெஸ் பார்க்கணும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க மேடம். சரி ஆ இதோ அங்கே இருக்கு பாருங்க. அந்த மாடல் பாரு. இதுவா? மா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. அண்ணே பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன், கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ்ஸு காட்டுங்க. இந்த க்ரீனே ஓகே. இந்த க்ரீன் ஓகேயா? எடுத்துக்கிறேன். பயிரு. ஆனால் ஒரு நல்ல சரியாக கொஞ்சம் நியூ மாடலாக காமிங்க. எதுக்குங்க சாரி? சாரிலாம் வேணாம், வாங்க போகலாம். நீ சும்மா இரு, நீங்கள் காமிங்கண்ணா. இதை பாருங்க, இப்போ இதான் லேட்டஸ்ட் மாடல். இது பாரு. நல்லா இருக்குங்க. தேங்க்யூ மேடம். வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? சிவசாமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. கொஞ்சம் ஓரம் வந்துடுங்க. வேலை விஷயமா தான் பேசிட்டு வரேன். ஓ ஒரு நல்ல வேலை இருந்தால் சொல்ல சொன்னல. ஆமாண்ணா ஆமாண்ணா. அந்த பில்டிங்கில் வாட்ச்மேன் கேட்டிருந்தாங்க. நம்ம ஏரியா பசங்க கேட்டாங்க. நான் உன் பேர் தான் சொல்லி வச்சுருக்கேன். பொண்ணு படிக்கிறா, நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும். கையில் வேறு காசு இருக்க மாட்டேது. கிடைச்சா நல்லா இருக்குண்ணே.
அந்த பில்டிங்கில் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க. உன் பொண்ணு அங்கேயே டியூஷன் சேர்த்துடலாம். வீடு பெருசாக இருக்குது, ஃபீஸ் எதுவும் அதிகமாக? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசி ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஓ அப்படிங்களாண்ணா, சரிண்ணா சந்தோஷம். மாதம் சம்பளம் வந்தால் அண்ணன் நல்லா கவனிச்சு விட்டுரு. அவ்வளோதான். கண்டிப்பாண்ணே, உங்களுக்கு பண்ணாமல் எப்படிண்ணே? கண்டிப்பாண்ணே ரொம்ப தேங்க்ஸ். 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு, பார்த்துக்கலாம். சரிண்ணா. சரி நீங்கள் பாருங்க, நான் அப்படியா கிளம்புறேன். சரி போய்ட்டோம். பார்த்து வாப்பா. எங்க பார்த்து. என்ன மாமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ பேசாமல் தூங்கு. எது கேட்டாலும் சொல்றதில்ல. ஏய் மாரிமா, ஒரு நல்ல விஷயம்டி, வேற ஒரு வேலை சொல்லியிருக்காரு மாறின. என்னையா சொல்ற நீ? நம்ம இருக்கிறதே நல்லா தானே இருக்கும். அடியே எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது, சேமிப்பும் எதுவும் இல்லை, சில நேரத்தில் வியாபாரமும் எதுவும் விட மாட்டேங்குது. நீ சொல்றது கரெக்டு தான் மாமா. நீ நல்லா சம்பாரிச்சா நம்ம குடும்பம் தான் நல்லா இருக்க போகுது. நாம தான் படிக்கல, நம்ம பொண்ணாவது படிக்கட்டுமே. சரி எங்க வேலை, என்ன சம்பளம்? ஒரு பெரிய பில்டிங் பக்கத்தில் வாட்ச்மேன் வேலை, நல்ல சம்பளம். அப்படியே கொஞ்சம் மேலே வந்துடலாம். பாப்பாவுக்கு இது வரைக்கும் எதுவும் சேர்க்கலை. ஆமாம், பொம்பளை பிள்ளையாக பெற்றிருக்கோம், நம்ம தானே சேர்த்து வைக்கணும் எல்லாத்தையும். நல்ல படிப்பு இருந்தால் அவளே பார்த்துப்பா. சரி, நான் மாதிரி என்கிட்ட கேட்டு சீக்கிரம் வேலைக்கு சரி ஏற்பாடு பண்ணுறேன். ம் சரி மாமா. உங்கள் எல்லாருக்கும் அப்டேட் நியூஸ் வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ கவர்மெண்ட்லேருந்து வந்தா தௌலத்தா பேசுவியா? இது யார் ஏரியா தெரியுங்களா? என்ன தம்பிங்களா, ஏரியா பசங்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. நாங்கள் சொல்கிறது என்னன்னு அமைதியாக கேளுங்க. நாங்கள் ஹவுசிங் போர்டு அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இன்னும் 3 மாசத்துல இந்த பழைய ஹவுசிங் போர்டை இடிச்சிட்டு புது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்பா அப்போ எங்களை மூட்டை முடிச்சு கட்டினே வேற எங்கேயாவது போய் தொலை சொல்கிறீங்க, அப்படிதானே? சரி, உங்கள் பேர் என்ன? சிவசாமி. வீடெல்லாம் இடிச்சிட்டு கட்டுறதுக்கு வருஷம் ஆகும். அதனால் இப்போதைக்கு வேறு வீடு பார்த்து போய் வாடகைக்கு இருந்துக்கோங்க. இங்க சொந்த வீடு வாடகை வீடு எல்லாம் ஒண்ணா இருக்கும், திடீர்னு கிளம்ப சொல்றீங்க. எங்களுக்கு புது வீடு கட்டி கொடுப்பீங்கன்னு என்ன உத்தேசம்? இது நாங்க எடுத்த முடிவு கிடையாது, கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நோட்டீஸ் கொடுக்கறோம். உங்க அளவு பேச நாங்க படிக்கல, எங்க பசங்களை தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்ப வேற ஏரியாவுக்கு போக சொன்னா எங்க பசங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்போம்? இந்த ஏரியாவில் இருந்தா பொம்பளைங்க நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், வேற ஏரியாவுக்கு போனா எங்களுக்கு பாதுகாப்புக்கு இதுவும் கிடையாது, வேற எப்படி இருக்கிறது? அதாம்மா, சொந்த வீட்டுக்காரங்களுக்கு அவங்க பேர்லயே வீடு அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்ப இருக்க வீட்டை நீங்க காலி பண்ணி போனீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்களா அதோகதியா விட்டுறீங்க. சொந்த வீடு அலர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்லை கடைசியில் வேற ஆட்சி வந்தோடனே பாதியில் நிறுத்திட்டு போயிடுவீங்களா? எந்தெந்த பிளாக்னு ஆர்டர் வயசில் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வீடு அலாட் பண்ணிடுவோம். அதுக்கு உண்டான ப்ரூஃபும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அம்மா, நம்ம இப்போ இங்கேருந்து வேறு வீட்டுக்கு போகிறோமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் என்னால் விளையாட முடியாதா? எனக்கு அந்த வீடு போர் அடிக்குமே, யாருமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், நீ உள்ளே போ. சரி. எனக்கு வாயில் நல்லா வருது. இருக்கிற வீடு விட்டு எங்கே போகிறது? இத்தனை வருஷமாக சந்தோஷமாக இங்கே தானே இருந்தோம். நான் வெளியில் எங்கே போனாலும் என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து இங்கே பார்த்துக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? குருவி கூட மாதிரி இருந்தோம், இப்போ அடியோடு அழிக்கிறாங்க. ரெடி, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இதுவே சொந்த வீடாக இருந்தால் இங்கே திரும்பி வந்துருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட்டில் வேறு எங்கேயாவது கட்டி கொடுத்துருப்பாங்க. வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். தொந்திர
धृतों तद्धर धीमिताकुं धृतों तद्धर धीमिताकुं तजं तरिदना धृतों धृतों परम करुणा वैभवं परम करुणा वैभवं जं गरिग सरि नीदनि पदम तगदं तदनि तदनं गरिग सरि नीदनि गरिग सरि नीदनि धृतों तद्धर धीमिताकुं तरित जं तरित नुत धृतों नाधृतों तां नाधृतों धृतिरना नाधृतों धृतिरना ஏ மாரிமா, என்ன சின்ன பிள்ளை முறை உட்காந்து எழுதிட்டு இருக்க? இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது? சரி மாமா, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம? எனக்கும் தெரிலம்மா. அந்த வாட்ச்மேனில் கிடச்சிருந்தாலாவது ஏதாவது சமாளிச்சுருக்கலாம். ஏரியா மாதிரி வந்ததுனால அதுவும் கிடைக்கல. இங்கேயே பூக்கடை பெட்டி கடை எல்லாமே இருக்குது. என்ன கடை போடுறதுன்னு தெரில. இங்கே ஏதாவது பெரிய கடையில் டோர் திறக்கிற வேலை இல்லை ஏதாவது கடையில் வேறு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஆ, நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க. நான் போயிட்டு வரேன். அப்பா, என்னை இந்த தடவையும் இங்கிலீஷ் டியூஷனில் சேர்த்துவே இல்லையா? போப்பா. என்ன வணக்கம். ஏதாவது வேலை இருந்தா கேட்க. எந்த ஏரியாலேருந்து வரீங்க? இங்கே தானே பக்கத்தில் ஹவுசிங் போர்டு. இப்போ எதுவும் வேலை இல்லை. ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பாருங்கள். அப்புறமா வந்து பாருங்கள். அது கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் பார்க்குறேன். சொல்கிறேன். சரிண்ணா, தேங்க்ஸ். அக்கா, இங்கே ஏதாவது வீட்டு வேலை இருக்குமா? உனக்கு என்ன வேலைமா தெரியும்? நல்லா சமைப்பேன்க்கா. நல்லா சமைப்பியா? சரி, நான் நாளைக்கு யாரையாவது கேட்டு சொல்லட்டுமா? சரிக்கா. சரிம்மா. என்ன சாப்பிட்றீங்க? ஆ, இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஹலோ. ஆ, கிளம்பிட்டீங்களா? கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமா? கிளம்பிடுவேன். சீக்கிரம் வாங்க, நேரமாச்சு. ம், வந்துடுறேன். சரி வாங்க. ஏங்க இவ்வளோ நேரம்? எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரேட் ஆயிடுச்சு.
உட்காருப்பா உட்காருப்பா. இந்தாப்பா சம்பள காசு. நன்றிண்ணா. ம். ஹலோ. என்னப்பா இன்னும் வீட்டுக்கு வரல நீங்க? என்னங்க கிளம்பிட்டீங்களா? அப்பா முன்ன மாதிரி ஏன்பா வீட்டுக்கு சீக்கிரமா வர மாட்டேங்கிறீங்க? சீக்கிரமா வாங்கப்பா. டெய்லியும் உங்களை பார்க்காமலே நான் தூங்கிடுறேன். எப்பதான்ப்பா சீக்கிரமா வருவீங்க? வரேன். ஹலோ ஹலோ. அப்பா என்னை இந்த தடவை இங்கிலீஷ் டியூஷனில் சேர்த்துவில்லையா? போப்பா.